अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु नहमदुहु व नसल्ली अला रसूलिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुर्आनिल अलीम वल फ़ुर्क़ानिल मजीद அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் இறைவனுக்கே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் குடும்பத்தினர்கள் மீதும் சஹாபாக்கள் நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு குர்ஆன் வழிகாட்டுதல். குர்ஆன் என்பது வெறும் வசனங்களின் தொகுப்பு அல்ல. அது மனித குலம் இருள்களிலிருந்து வெளிச்சத்திற்கு வருவதற்காக அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கும் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு நேர்வழி. மனிதர்கள் இந்த உலகத்தில் எதற்காக படைக்கப்பட்டார்கள், அவர்களின் கடமைகள் என்ன என்பதை உணர்த்தி ஷேத்தானின் வழியில் செல்லாமல் நேர்மையான வழியில் நடப்பதற்காக அருளப்பட்டவைதான் குர்ஆன். நிச்சயமாக இந்த குர்ஆன் மிகவும் நேரான வழி, சரியான பாதையை காட்டுகிறது. ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் மிகச் சிறந்தவர் யார் என்றால் திருக்குர்ஆனை கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் ஆவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனை கற்றது முக்கியம், கற்றதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது முக்கியம், மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுதல் மிகப்பெரிய நற்காரியம் என்று நமக்கு தெளிவாக கற்றுத் தருகிறார்கள். இந்த ஹதீஸ் சொல்லப்பட்ட காலத்தில் பலர் குர்ஆன்களை மனப்பாடம் செய்து மஸ்ஜிதுகளில் மதரசாக்களில் பலருக்கு கற்றுத் தந்தார்கள். அந்த காரணமாகத்தான் சஹாபாக்கள் உலகம் எங்கும் பரவி இஸ்லாத்தை எடுத்துச் சென்றார்கள். இன்னஹாதல் குர்ஆன யஹதி லில்லதி அக்வமு. நிச்சயமாக இந்த குர்ஆனால் மிகவும் நேரான சரியான பாதைக்கு வழிகாட்டுகிறது. நம் வாழ்க்கையில் என்ன சரி என்ன தவறு காட்டுற புத்தகம் தான் குர்ஆன். நிச்சயமாக இந்த குர்ஆன் ஈமானுக்கான நேரான வழி, நல்லொழுக்க வாழ்க்கைக்கான வழி, மறுமை வெற்றிக்கான வழி என்று அல்லாஹ் நமக்கு தெளிவாக கூறுகிறான். இந்த ஆயத் இறங்கிய காலத்தில் சஹாபாக்கள் குர்ஆன்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து நேரடியாக போய் கற்றார்கள். இந்த ஆயத் இறங்கியதும் சிலர் உடனே மனப்பாடம் செய்தார்கள், சிலர் எழுத்தாளர்களிடம் எழுதி வைத்தார்கள், சிலர் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை எந்த இடத்தில் எந்த சூறாவில் சேர்க்க வேண்டும் என்று தெளிவாக கற்றுத் தந்தார்கள். அதன்படி சஹாபாக்களும் இந்த ஆயத்தை உயிராக பாதுகாத்தார்கள். பின்னாளில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் இந்த ஆயத் உள்ளிட்ட அனைத்து ஆயத்துக்களும் ஒரே முஷ்ஹபாக குர்ஆன் புத்தகமாக தொடங்கப்பட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் குர்ஆன் உலகமெங்கும் அனுப்பப்பட்டு இந்த ஆயத்தில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் இன்று வரை பாதுகாக்கப்படுகிறது. ஆரம்பத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எதிரியாக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைஷ்களின் பாரம்பரிய மதத்தை பின்பற்றுவதில் உறுதியாக இருந்தார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லச் சென்ற வழியில் தனது சகோதரி ஃபாத்திமா மற்றும் அவரின் கணவர் ஷஹீத் ஆகியோரும் கஃபான் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் குர்ஆன் வசனங்கள் ஓதிக்கொண்டிருப்பதை அறிந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபத்துடன் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கு நடந்த வாக்குவாதத்தில் சகோதரி மற்றும் கணவரை தாக்கிய பின் அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த குர்ஆனின் வசனங்களை தாஹா சூராவை பார்த்தார். அந்த வசனங்களின் ஆழமான கருத்தும் அழகும் அவரை வெகுவாக ஈர்த்தன. சத்தியத்தை உணர்ந்த அவர் உடனே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றார்கள். இந்த நிகழ்வுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தின் மிக வலிமை மிக்க ஆதரவாளர்களில் ஒருவராக மாறினார். அவ்வளவு வீரமுடைய கல் போன்ற இதயத்தையும் கரைம்படி செய்தது அவரது தங்கை ஓதிய அந்த வசனங்கள் தான். அப்படிப்பட்ட நாம் குர்ஆனை வெறும் அலமாலில் மயக்க மட்டுமல்ல, மரண வீட்டில் ஓத மட்டுமல்ல, நம் தினசரி வாழ்க்கையை மாற்ற வந்த வழிகாட்டி. மனிதன் வாழ்நாளில் சந்திக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் குர்ஆன் தீர்வு கூறுகிறது. அல்லாஹ் தஆலா மனிதர்களின் சரியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக குர்ஆனை வழிகாட்டுதலாக அனுப்பினார். ஒரு ஊர் இருட்டில் இருந்தால் விளக்கு தேவைப்படுவது போல மனிதர்களின் வாழ்க்கையில் குர்ஆன் வழிகாட்டுதலின் இலக்காக இருக்கிறது. எனவே அல்லாஹ் அருளிய இந்த குர்ஆன் நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் குர்ஆனை படித்து அதன் அர்த்தத்தை புரிந்து அதன்படி வாழ அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் வழங்குவானாக. குர்ஆன் நம்மை நேரான பாதையில் நடத்தி இந்த உலகிலும் மறுமையின் வெற்றியை பெற அல்லாஹ்விடம் துஆ செய்வோம். ஆமீன். வாஹிது தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த பயான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பிறருக்கு பகிருங்கள். மேலும் இஸ்லாமிய பயான்களை தொடர்ந்து காண எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.